ஏய் நக்ஷு பாப்பா, உனக்கு 1 இயர் ஆச்சு சரியா? நீ வந்து எல்லாரும் வந்து பையன் பிறப்பான்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் பையன் தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் பொண்ணு பிறக்கணும் தான் ரொம்ப ஆசை. ஸோ கடைசியில் பார்த்தா பொண்ணே பிறந்துட்டான். உனக்கு பேர் வைக்கிறதுக்கு என்னென்ன கூத்து பண்ணோம் தெரியுமா? ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் எடுத்துட்டு வந்தாங்க அப்பா. ஒரு 3 மாசமா, ஓகேவா, எங்க அப்பா தான் எடுத்துட்டு வந்தார். அது உங்க ஐயா ஒரு 3 மாசமா ஒரு லிஸ்டா எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து கடைசியில 2 பேர் செலக்ட் பண்ணோம் உனக்கு. ஒன்னு ரித்தன்யா, இன்னொன்னு நக்ஷத்ரா. அந்த 2 பேரும் உனக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அதான் அங்க ஒரு குட்டி இருக்கான் பாரு, உன்னை நீ பெருசானதுக்கு அப்புறம் அவனை பார்ப்பேன், ஷீரோ. அவன் போய் சீட்டு குளிக்க போட்டு அவன் போய் சீட்டை வேகமா எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து பார்த்தா அவன் வாயிலிருந்து புடுங்க முடியல. அப்ப என்ன பண்ணோம், ரூம்குள்ள போய் சாமி ரூம்ல இருக்குள்ள இன்னொரு சீட், அதுல எடுத்து திறந்து பார்த்தா அதுல ரித்தன்யா. அப்ப வந்து ஷீரோ என்ன எடுத்துட்டு போயிருப்பான், நக்ஷத்ரான்னு எடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அந்த பேரை தான் உனக்கு வச்சிருக்கோம், நக்ஷத்ரான்னு. ஓகே, நீ பிறக்கிறதுக்கு 3 days பண்ண, உங்க அம்மாவை வச்சு செய்ன்னு செஞ்ச. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பாப்பா. ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் பண்ண. எல்லா வருஷமும் இதே மாதிரி இருக்கணும் உனக்கு. பாய் பாப்பா, லவ் யூ so much. இங்க பாரு சும்மா நிக்கிறாங்க இவங்க 2 பேரும்.